ஓம் சாந்தி. 14/2/2025 வெள்ளிக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, ஆத்மா அபிமானியாக ஆகி தந்தையை நினைவு செய்யுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் வாக்குவாதம் செய்யக்கூடாது என்று உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைத்திருக்கின்றது. 7 நாள் பட்டி யாராவது புதிதாக வருகின்றார்கள் என்றால் அவர்களை 7 நாள் பட்டியில் அமர்த்துங்கள். இதன் மூலம் அவர்கள் புத்தியிலுள்ள குப்பை அகன்றுவிடும். மேலும் குப்தமான தந்தை, குப்தமான படிப்பு, குப்தமான ஆஸ்தி பற்றி அறிந்து கொள்ள முடியும். அப்படியே சும்மா அமர்ந்து விட்டார்கள் என்றால் குழம்பி விடுவார்கள், எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இது முற்றிலும் புதுமையான ஞானம். பகவான் வாக்கு, என்னை நினைவு செய்யுங்கள், நான் தான் பதீத்த பாவன். ஒருபோதும் கிருஷ்ணரையோ அல்லது பிரம்மா, விஷ்ணு, சங்கர் முதலியவர்களையோ பதீத்த பாவன் என சொல்ல மாட்டார்கள். சூக்ஷ்ம வதனவாசிகளையும் நீங்கள் பதீத்த பாவன் என்று சொல்வதில்லை எனும்போது ஸ்தூல வதனத்தில் இருக்கும் மனிதர்களை எவ்வாறு பதீத்த பாவன் என்று கூற முடியும்? முக்கியமான விஷயமே ஆத்ம அபிமானி ஆவது. விதை எவ்வளவு சிறியதாக உள்ளது, மற்றபடி மரத்தின் விஸ்தாரம் உள்ளது. எப்படி விதைக்குள் ஞானம் முழுவதும் அடங்கி உள்ளதோ அதேபோல் இந்த முழு ஞானம் கூட விதையில் அடங்கி உள்ளது. தந்தையும் குப்தமாக உள்ளார், ஞானமும் குப்தமானது, ஆஸ்தியும் குப்தமானது. பட்டியில் இருக்கும் பொழுது புத்தியில் உள்ள குப்பைகள் முழுதும் வெளியேறிவிடும். இங்குள்ள அனைவரும் நோயாளிகள். சத்தியுகத்தில் இந்த நோய்கள் இருப்பதில்லை. இது அரைக்கல்பத்திற்கான நோய். 5 விகாரங்கள் என்ற நோய் மிகவும் பெரியது. அங்கே ஆத்மா அபிமானிகளாகத்தான் இருப்பார்கள். ஷிவ் பாபா போலாநாத் என்று ஏன் சொல்லப்படுகின்றார்? போலாநாத் பகவான் என சொல்வதால் புத்தி மேலே சென்று விடுகின்றது. சாது, சந்நியாசி முதலோர் விரலால் மேலே சமிகையும் காட்டுகின்றார்கள். இப்பொழுது பதீத்த பாவன் பாபா முன்னிலையில் வந்து சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள், அப்போது உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகிவிடும் என்கின்றார். பாபாவை நினைவு செய்வதன் மூலம் இப்போது சம்பூர்ணமாக ஆவீர்கள். எவ்வளவு ஒருவர் நினைவு செய்கின்றாரோ மற்றும் சேவை செய்கின்றாரோ அவ்வளோ உயர்ந்த பதவியினை அடைவார்கள். யார் முழு கவனம் செலுத்துவதில்லையோ பின்னடைந்து விடுகின்றனர். அவர்கள் நிச்சயமாக ஃபெயில் ஆகி விடுவார்கள். தனக்குத்தானே புத்துணர்வு அளித்து கொள்வதற்காக ஞானத்தின் நல்ல நல்ல பாடல்களை நாம் கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட பாடல்கள் உங்கள் வீட்டில் வைத்து அவசியம் அடிக்கடி கேளுங்கள். பாபா மிகவும் இனிமையானவர், மிகவும் அன்பானவர். ஆதலால் தான் அனைவரும் அவரை நினைவு செய்கிறார்கள். தேவதைகளும் அவரை நினைவு செய்கின்றனர் என்பது கிடையாது. சித்திரங்களில் ராமருக்கு முன்னால் கூட சிவனை காட்டி உள்ளார்கள். ராமர் பூஜை செய்து கொண்டுள்ளார். இது தவறானது. தேவதைகள் யாரையும் நினைவு செய்வதில்லை, மனிதர்கள்தான் நினைவு செய்கின்றார்கள். தேவதை மற்றும் மனிதனுக்குடைய இரவு பகலுக்குண்டான வேறுபாடு உள்ளது. அதே தேவதைகள் பிறகு மனிதர்களாக ஆகின்றார்கள். எவ்வாறு சக்கரம் சுற்றி கொண்டு உள்ளது என்பது யாருக்கும் தெரியாது. நாம் உண்மையிலும் உண்மையான தேவதைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்ற ஞானம் இப்பொழுது குழந்தைகளுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. உண்மையில் நீங்கள் சிவசக்திகள். உங்களுடையது பெரும்பான்மையாக இருப்பதால் சிவசக்தி சேனை என்று சொல்லப்படுகின்றது. உலகத்தில் யாருக்குமே புது யுகம் பற்றி தெரியாது. அவர்களோ புது யுகம் 40,000 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் என்று நினைக்கின்றார்கள். தன்னை புத்துணர்வுள்ளவராக ஆக்கிக் கொள்வதற்கு நல்ல நல்ல பாடல்களை கேட்க வேண்டும். யார் அதிகம் தாரணை செய்ய முடிவதில்லையோ அவர்களுக்கு பாபா கூறுகின்றார், வீட்டில் அமர்ந்தவாறே பாபாவை நினைவு செய்யுங்கள். ஆண்கள் தங்கள் மனைவியருக்கு சொல்வார்கள், பகவானையே வீட்டில் கூட நினைவு செய்ய முடியும், பிறகு கோவில்கள் முதலியவற்றுக்கு அலைவதற்கான அவசியம் என்ன? நான் உனக்கு வீட்டிலேயே மூர்த்தி ஏற்பாடு செய்து வைக்கின்றேன், இங்கேயே அமர்ந்து நினைவு செய். அலைந்து திரிந்து கஷ்டப்படுவதற்கு ஏன் செல்கிறாய்? இதுபோல அநேக ஆண்கள் மனைவிமார்களே வெளியே செல்ல விடுவதில்லை. பாபா கூறுகின்றார்,
தெய்வீக திருஷ்டி மூலம்தான் பரமாத்மாவை ஆத்மாவை பார்க்க முடியும். மற்றபடி வர்ணனை தான் செய்ய முடியும். மேலும் ஒரு சிலர் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவி தேவதைகளுடன் சாட்சாத்காரம் பார்க்கின்றார்கள். ஆனால் அதேபோல் யாரும் வரைய முடியாது. ஆத்மாக்களை பாவனம் ஆக்குவதற்கான சக்தி ஒரு தந்தையிடம் உள்ளது. வேறு யாரும் பாவனம் ஆக்க முடியாது. பாபா கூறுகின்றார், உங்களுக்கு நான் தரும் இந்த ஞானத்தை வேறு யாராலும் புரிய வைக்க முடியாது. நீங்கள் அநேக முறை ராஜ்யத்தை அடைந்தீர்கள், இழந்துள்ளீர்கள். இதுவோ முற்றிலும் உறுதியான விஷயமாகும். எதுவும் புதிதல்ல. ஆனால் நீங்கள் சதா மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும். இல்லை என்றால் மாயை ஏமாற்றத்தை கொடுத்துவிடும். சதா மகிழ்ச்சியுடன் இருப்பதற்காக எதுவும் புதியதல்ல என்ற பாடத்தை உறுதி செய்து கொள்ள வேண்டும். எல்லையற்ற தந்தை நமக்கு எல்லையற்ற ராஜ பதவியை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த குஷியில் இருக்க வேண்டும். ஞான சம்பந்தப்பட்ட நல்ல நல்ல பாடல்களை கேட்டு தனக்கு புத்துணர்ச்சி அளித்து கொள்ள வேண்டும். அதன் பொருளை வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். மாயாவின் சம்பந்தங்களுக்கு விவாகரத்து கொடுத்து தந்தையின் சம்பந்தத்தில் ஒப்பந்தம் செய்யக்கூடிய மாயாஜித் மோகத்தை வென்றவர் ஆகுக. இப்போது நினைவுகளில் பழைய ஒப்பந்தங்களை நீக்கிவிட்டு தனிமை ஆகுங்கள். தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக இருங்கள். ஆனால் துணையாக இருக்காதீர்கள். ஒருவரை மட்டும் துணையாக ஆக்கிக் கொண்டால் மாயாவின் சம்பந்தங்களில் விவாகரத்து ஏற்பட்டுவிடும். மாயாஜித் மோகத்தை வென்றவர் வெற்றியாளர்களாக ஆகிவிடுவீர்கள். ஒருவேளை துளியளவும் யார் மீதாவது மோகம் இருந்தால் தீவிர முயற்சியாளருக்கு பதிலாக முயற்சியாளர்களாக ஆகிவிடுவீர்கள். ஆதலால் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் குஷியில் நடனமாடிக்கொண்டே இருங்கள். வேட்டைக்காரனுக்கு எத்தனை மிருகம் கிடைத்தாலும் மகிழ்ச்சியே. இதுதான் நஷ்ட மோகா என்று கூறப்படுகின்றது. இவ்வாறு பற்றற்றவர்களாக இருப்பவர்கள்தான் வெற்றி மாலையின் மணியாக ஆகிறார்கள். சத்தியம் என்ற விசேஷதா மூலம் வைரத்தின் ஜொலிப்பை அதிகரிக்கச் செய்யுங்கள். பாப் தாதா விரும்புகின்றார், ஒவ்வொரு குழந்தையும் ஏக்ர சிரேஷ்டஸ்திதி என்ற ஆசனதாரியாக, ஏகாந்தவாசியாக, அஷரீரியாக, ஒற்றுமை ஸ்தாபனை செய்பவராக, சிக்கனமானவராக, ஏகாந்தவாசியின் அவதாரமாக ஆக வேண்டும். ஒருவருக்கொருவரின் சிந்தனைகள் புரிந்து கொண்டு மரியாதை கொடுங்கள். ஒருவருக்கொருவர் கை கொடுத்து கொடுக்கல் வாங்கல் செய்து தங்களுக்குள் குழுவின் சக்தியை பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும். ஏனென்றால் உங்களது குழுவின் ஒற்றுமை சக்திதான் முழு பிராமணர்களையும் குழுவில் கொண்டு வருவதற்கு நிமித்தம் ஆகும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.